யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மிக அர்ப்பணிப்போடு இந்த நாட்டிற்கு செய்த செயல்கள் மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களுக்கு அவர் எவ்வாறான பணிகளை செய்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வரிசையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் மிக 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 முக்கியமாக கக்கன் அவர்களுக்கு அவர் செய்த சேவை, அதாவது ஒரு நாட்டின் ஆட்சியாளராக இருந்தவருக்கு அவர் ஆட்சியிலிருந்து இறங்கிய பிறகு அவருக்கு நடந்த ஒரு அநீதி, அவருக்கு ஏற்பட்ட துன்பம், இல்லை என்றால் அந்த குடும்பம் அவரை கைவிட்டதா என்பதைப் போல் ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அவரை காத்த விதம், அதுதான் ஆட்சியில் நிர்வாகத்தில் இருந்தவர்களை. அப்புறம் இந்த தேச தியாகியாக இருக்கக்கூடிய திருப்பூர் குமரன் உள்ளிட்டவர்களை மிகப்பெரிய தன்னுடைய குடும்பத்திற்காக இந்த நாட்டிற்காக தன் குடும்பத்தை இழந்தவர்களை, இந்த நாட்டிற்காக தன்னையே ஆகுதியாக்கி கொண்டவர்கள் எல்லாம், இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அன்றாடம் காட்சியாக மாறி அவர்களுடைய வாழ்வாதாரம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதைக் கண்டு மனம் நோகக்கூடிய இடத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் அவர். அதைத்தான் நான் கடந்த காணொளியில் நான் சொன்னேன். திருப்பூர் குமரனின் மனைவிக்கு ராமாயம்மாள் அவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் 25,000 ரூபாயை பணமாக கொடுத்தார் தோழர்களே, அவர் எந்த அதிகாரத்திலும் இல்லாத போது. அதுதான் இப்போ அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வள்ளல் தன்மைக்கும், அவர் நீண்ட ஆயுள் வாழ்ந்திருந்தால் இன்னும் பல சாதனைகளை செய்திருப்பார். இயற்கை அவரை பறித்து கொண்டது தமிழர்களுக்கு ஒரு கேடு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இப்போ ஒரு தனி மனிதனுக்காக ஒரு சட்டத்தை மாற்றலாமா? அது ரொம்ப முக்கியமானது. சாதாரண ஒரு மனிதனுக்காக ஒரு சட்டத்தை மாற்றிய புரட்சித் தலைவன் வரலாற்றைத்தான் இந்த காணொளியில் நான் சொல்லப் போகிறேன். இது எப்படி நடந்தது? முதலாம் உலகப் போர் ஏன் நடந்தது என்று கேட்டால் நீங்கள்லாம் அதிசயப்படுவீர்கள். இரண்டாம் உலகப் போர் எப்படி நடந்தது என்பதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முதல் உலகப் போருக்கு காரணம் என்ன தெரியுமா? சாதாரண குடும்ப பிரச்சனை. ரஷ்யாவை ஜார் மன்னர்களின் குடும்பம் ஆக்கிரமித்து ஒரு ஜோசியக்காரனின் பேச்சை கேட்டு அந்த குடும்பங்கள் ஆடியதால் மக்கள் சொல்லனா துயரில் பட்டிருப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ரஷ்யாவோட சம்பந்த வழியை சேர்ந்த பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவர்கள் செய்த அநியாயம்தான் மிக முக்கியமானதாக இருந்தது. அதுதான் முதல் உலகப் போருக்கு காரணமாக அமைந்தது. என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் அவர்கள் தேனிலவுக்கு சென்ற காட்சி, அங்கே வச்சு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் போரில் துன்பப்பட்டு அதன் மூலமாக அந்த குடும்பமே நிர்மூலமாக்கப்பட்ட காட்சிகள் நாம் பார்த்தோம். சரி, இதுதான் எப்படி நடந்தது. அப்போ மன்னர்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்தால், மன்னர்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து என்றால், எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக போராளிகள், சக பொதுமக்கள், சாதாரண மனிதனுக்கு ஒரு துன்பம் நடந்தால் இந்த அரசு என்ன செய்யும்? அதுதான் இது. இதுக்காகத்தான் ஏழ்மையை உணர்ந்தவன், கஷ்டத்தை ஜீவித்தவர்கள், அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? இது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு என்கின்ற ஒருத்தர். அவர் ஒரு ஆசிரியர் பணியாக செய்யக்கூடியவர். அவர் ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வரார். எங்கே இருக்குது? சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாம்பழம் அலுவலகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார். வாரத்தில் ஒரு நாள் அவர் பொதுமக்களை தன்னுடைய வீட்டில் சந்திப்பார். அப்படி சந்திக்கும்போது அவருடைய உதவியாளர் குஞ்சப்பன்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் அறையில் வச்சு தான் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வேலையில் இருக்கும்போது பல நூறு மக்கள் அப்படியே அலையலையாக வந்து சாப்பிட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் மட்டும் இதை எப்படி சொல்ல வைக்கலான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தரை கூட்டிட்டு அவரை கூட்டி வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். டீச்சர் வரவும் போகவுமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் கூட்டு வாங்கங்கிறார். அவர் வர்றாரு, கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கிறாரு. அந்த பேப்பரை வாங்கி பார்த்த உடனே என்ன பிரச்சனைங்கிறார். ஐயா, நான் ஒரு அரசு ஊழியர், நான் ஆசிரியர் தொழில் செய்கிறேன். என்னுடைய மனைவியும் ஒரு அரசு ஊழியர், அவரும் ஆசிரியராக இருக்கிறார். என்னிடம் உங்களிடம் சொல்லுவதற்கு மிகவும் அச்சமாகவும் சொல்லப்போன்றால் அசிங்கமாகவும் கூட இருக்கிறது. இதற்கெல்லாமா வந்து முதலமைச்சரை சந்திப்பது என்று கேள்விப்படுறார். அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பெண் நிற்கிது. வாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாப்புல. அது என் மனைவிங்கிறாப்புல. அவர் கையில் இருக்கக்கூடிய பேப்பரையே வாங்குறார். இதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயுமே கேட்க முடியாது. இந்த மாதிரி செய்திகளை யுனிவர்ஸில் மட்டும்தான் நான் ஆதாரப்பூர்வமாக பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் தோழர்களே. ஒரு சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது காரணமானதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அந்த பெண்ணோட கடிதத்தில் இருந்து மனுவை வாங்கி பார்த்த உடனே எம்ஜிஆர் நிமிர்ந்து பார்த்தா அந்த பெண் கண்களில் கண்ணீர். அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், நானும் என் கணவரும், என்னுடைய கணவர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலும், நான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் இருவரும் சந்தித்தே ஆண்டுகள் ஆகிவிட்டது, எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறார். நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும், புரட்சித் தலைவர் அவர்களுக்கு குழந்தை கிடையாது. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகுது. இதை எப்படி சொல்லுவதுங்கிறதா அவங்க தயங்கி பின்னாடி போகிறாங்க. ஏன்னா இவருக்கு குழந்தை இல்லை, அதை நம்ம எப்படி போய் சொல்கிறது, வெளிப்படையாக சொல்கிறதுங்கிறத கருதி அவங்க பின்னால் போய் வரும்போது இவ்வளவு டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்னத்துக்கு இப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க கேட்கும்போது அப்போ தான் தெரிகிறது. அவர் கேட்குறாரு, ஏன் உங்கள் 2 பேரும் ஒரு இடத்தில் வேலை செய்வதற்கு என்ன தடை இருக்கிறதுன்னு கேட்குறாரு. ஒரு அரசை நிர்வாகம் பண்ணுறவர்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. எல்லாம் அறிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான துறைகள் இருக்கும். ஒரு அரசு இயங்குவதற்கு பல்வேறு சமூக நலத்துறைகள் இருக்கும், அரசு நலத்துறைகள் இருக்கும், செய்தி தொடர்பு துறை இருக்கும், அறிவியல் துறை இருக்கும், வானிலை துறை இருக்கும். அதிலெல்லாம் ஒரு ஆள் நிபுணத்துவம் பெற முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. அப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து அதிகாரிகளை நோக்கி அவர்கள் செல்லுகிற போது தான் அதற்குண்டான தீர்வையும் அப்படிப்பட்ட சட்டம் இருக்கக்கூடிய சூழலே வரும். அதான் 144A இருந்தது. 144A எப்போ போட்டது? 1800 காலகட்டங்களில் வெள்ளைக்காரன் இந்தியர்களை கொடுமைப்படுத்துவதற்காக போடப்பட்ட சட்டம் இன்றைக்கும் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது. அது காந்திக்கு பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு யாருக்கு எடுத்துப்பட்டப்பட்டது தெரியுமா? நேதாஜிக்கு பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு சட்டம் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு யாருக்கு தெரியுமா? நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, முத்துராமலிங்க தேவருக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் ஒரு மனிதருக்கு, ஒரு தலைவருக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் நம்பவே முடியாது. அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தான் அவருக்கு வெள்ளைக்காரன் 1800 போட்ட சட்டம். அந்த சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டு இன்னும் ஜாமீனில் வெளியே இருக்கக்கூடியவர் வைகோ. எந்த சட்டம் தெரியுமா? 142A. அந்த சட்டத்தில் பெரியார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய வைகோவும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இதில் அதிசயம் என்னவென்று சொன்னால், சுதந்திர இந்தியாவில் தண்டிக்கப்பட்டுன்னா நான் சொல்கிறது குற்றம் சாட்டப்பட்டு, அதாவது தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு உயிரோடு வாழுகின்ற ஒரே ஒருத்தர் வைக்கோ. இப்படி வெள்ளைக்காரன் சட்டத்தவே இங்கே இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கே. சாதாரண அரசு ஊழியர்கள் பிரச்சனை என்ன செய்கிறது? ஏன் இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்குறாரு. ஐயா, நாங்கள் முறையே எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலகத்தில் நாங்கள் போனோம், எங்கள் அலுவலர்களிடம் கேட்டோம், இதில் சட்டத்தில் இடமில்லை, அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு முடியாதுன்ட்டாங்க. சரி, அதற்கு உண்டான மேலதிகாரிகளிடம் நாங்கள் போய் கேட்டோம், அதுவும் முடியாது என்று சொன்னோம். அப்போது தன்னுடைய மனைவி பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு அந்த பெண்கள் மூலமாகவும் போகிறார்கள், அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. சரி, தலைமைச் செயலகத்துக்கு எழுதி பார்ப்போம்னு சொல்லி கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு கடிதத்தை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுகிற மாதிரி ஏதாவது ஒரு மாவட்டத்திலாவது எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்கள்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட சட்டத்தில் உங்களுக்கு பணியிட மாற்றம் செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, சட்டம் இடம் கொடுக்கவில்லைங்கிறார். என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இப்படியுமா இருக்கும் உலகத்தில்? சாதாரண ஒரு மனிதர் தானே எம்ஜிஆரும், நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் தானே. அவருக்கு அதிசயம். உடனே அவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு கேட்குறாரு. ஆசிரியர் அன்பு, நான் பேரை சொல்கிறேன். ஏன்னா பெண்களோட பேரை நம்ம சொல்ல வேண்டாம், குழந்தைகளோட பேரையும் சொல்லக்கூடாது, நாகரிகம் கருதி நான் சொல்ல மாட்டேன், வேண்டாம். எதுக்கு, நமக்கு செய்தி தானே உண்மை, சட்டம். உங்களுக்கு நான் ஆதாரத்தையும் நான் காட்டப் போகிறேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நடந்துருச்சு. இப்போ தலைமைச் செயலகத்துக்கு அறிவு பார்த்தாலும் எல்லாருமே இவங்க சொன்ன அதே பதிலை தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு புரியலை. அப்புறம் எப்படி இவர்கள் குடும்பம் நடத்துவார்கள்? வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் இருந்து தொலைபேசி மூலமாக ஒரு ஆணையிடுகிறார் தலைமைச் செயலகத்துக்கு. தலைமைச் செயலாளர் அவர்களே, இனிமேல் ஒரு கணவனும் ஒரு மனைவியுமாக இருப்பவர்கள் ஒரு மாவட்டத்திற்குள் பணிபுரிய வேண்டும், பணிபுரியலாம் என்கின்ற சட்டத்தின் திருத்தத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். அதுவும் ஒரு மாவட்டத்திற்கு உள்
ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் பணியிட மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி அளிக்கிறது என்பதனை உடனடியாக உங்களுடைய சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசு ஆவணத்தில், அதாவது ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர்பாங்கள்ல, அதை வெளியிடுங்கன்னு சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. 1952 குடியரசு நாடாக மாறின பிறகும் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இடத்தில் விரும்பிய 2 பேர்கள் ஒரு இடத்தில், ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட இணைந்து வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதை மாற்றுவதற்கு யார் வரணும்னு கேட்டால் ஒரு எம்ஜிஆர் வர வேண்டியிருக்கிறது. அதுதான் இங்கே நடந்தது. உங்களுக்கு சமீபத்தில் சேலத்தில் ஒரு எஸ்பி இருக்கிறார், ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது சேலம். நான் பேர் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அது ஒரு கட்சி, சீமான் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி. அந்த சேலத்தோட திருச்சியோட எஸ்பியும் சீமானுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த 2 பேரும் முட்டி மோதி ஒரு பிரச்சனைக்குள்ளே வரும்போது என்ன வந்துச்சு தெரியுமா? சீமான் அப்போ ஒரு பதில் சொன்னால், ஒரே மாவட்டத்திற்குள் ஒரு அரசு அதிகாரி, 2 அரசு அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? ஆகையினால் எங்களுக்கான அதிகாரம் சொல்லப்படுகணும் வந்துச்சா? நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்து, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செய்தி, இன்றைக்கும் வழக்கு நடக்குது. கடந்த மாதத்தில் கூட அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்து சீமானுக்கு பிடிவாரண்ட் போடப்பட்டது. ஆனால் அந்த எஸ்பி, அந்த 2 அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்பியும் எஸ்பியோட மனைவியும், அவர்கள் இருவரும் ஒரே மாவட்டத்திற்குள் பணியாற்றுவதற்கு கூட 1980களில் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட சட்டம்தான் அதற்கு காரணமாக இருந்தது. எவ்வளோ பெரிய பதவினா, அப்போது நீ ஒரு டிஎஸ்பியாக இருக்கலாம், ஒரு எஸ்பியாக இருக்கலாம், ஒரு ஐஜியாக இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ்களாக இருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கலாம். அப்போ கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சுட்டு அவங்க எப்படி குடும்பம் நடத்துறது? அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதற்கு யார் காரணமாக இருந்தால், சாதாரண ஒரு 5 பைசா, அன்னைக்கு காலத்தில் ஒரு 5 பைசாவுக்கு 10 பேப்பர் கொடுப்பான், வெள்ளை பேப்பரு. அந்த 5 பைசா வெள்ளை பேப்பரில் எழுதின ஒரு மை ஒரு சட்டத்தின் திருத்தத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். எப்படி முடியுமா? முடியும். யாரால் முடியும்? கருணை உள்ளம் படைத்தவனால் முடியும். மற்றவர்களின் துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து பார்ப்பவனால் முடியும். இது சாத்தியமில்லை சாதாரண மனிதர்களுக்கு என்று உணர்ந்து இருப்பவனுக்கு அவன் முடியும். அப்படி தன்னை மக்களிடமிருந்து விலக்கி கொள்ளாமல் பொதுமக்களிடம், அதுவும் சாதாரண மக்களில் ஒருவனாக தன்னையும் ஐக்கியப்படுத்தி கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட அந்த சட்டம் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தினை கொடுத்தது. ஆனால் அரசு ஊழியர்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு சில சிக்கல் இருக்குது. அதை நான் வாய்ப்பு இருக்கும்போது சில காணொளிகளாக நான் பதிவு செய்கிறேன். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இது இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். தமிழ்நாட்டிலிருந்து தான் சமூக நீதியாக இருக்கட்டும், நீங்கள் அரசு ஊழியர்களுக்காக இருக்கட்டும், கல்வியிலாக இருக்கட்டும், அறிவியல் மறுமலர்ச்சியாக இருக்கட்டும், அது தமிழ்நாட்டிலிருந்து தான் கிளம்பும். அப்படி ஒரு சாதாரண அரசு ஊழியர்கள், சாதாரண ஒரு நிலையிலிருந்து ஒரு குடும்பத்துக்கு போகிறவன் வாழ்வில் வெளிச்சத்தை பற்றிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சாதனையை சொல்லுவதற்கு இந்த யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது. தோழர்களே, நன்றி, வணக்கம்.